இதெல்லாம் வந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணி போன பிறகு மண்ணுலேருந்து கிடச்சிருக்குது. இதே மாரி நம்ம இப்போ 2004 எப்படி தோண்டி எடுத்தோமோ, ஒரு வேளை இந்த பல்லவர்கள் அந்த டைமில் வந்து தோண்டி எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. கிபி வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில பல்லவர்கள் வந்திருக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு அந்த கோயில அஜிடியோ இந்த மாதிரி ஒரு கோயிலை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கருங்கற்களாக வந்து கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பில்ட் பண்ண கோயிலுக்கு நிறைய பேர் வந்து நன்கொடை கொடுத்தா அந்த பாறையில் இப்பவும் இருக்குது. அந்த பாறையில் வந்து இவர் இவர் வந்து நன்கொடை கொடுத்தாரு. இந்த ஒரு நரசிம்மவர்மன் நன்மை கொடுத்தாரு. அந்த பல்லவ ராஜாவை இது கொடுத்த நன்கொடை கொடுத்தாரெல்லாம் இருக்குது. தங்கம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக செலவுக்கு காசு கொடுத்தாங்கலாம் இருக்குது. விளக்கேற்றத்துக்கு நெய் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் வந்து அந்த தூணில் இருக்குது. அந்த கோயிலோட அந்த பாறையில் அசைக்க முடியாத பாறையில் இன்னமும் அந்த எழுத்துக்கள் வந்து இந்த பிராமி எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எழுத்துக்கள் அங்கே இருக்குது. இது வந்து பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டது. சரி, ஓகே.